ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதை பற்றி நிறைய டவுட்ஸ் ஜென்ரலாக கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆர்டர் லைவாக எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அதுவும் மொபைல் ஆப்பில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 21,525 இருக்குது. நான் நிஃப்டி இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி 21,600 புட்டை நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டில் போய் கிளிக் பண்ணுறேன், பை போகிறேன். பை போயிட்டு நான் நார்மலாக ரெகுலர் ஆர்டர் போடணும் அப்படின்னா ரெகுலர், அதே நான் ப்ராக்கெட் ஆர்டர் போடணுன்னா ப்ராக்கெட் ஆர்டர். ரெகுலர் ஆர்டருக்கும் ப்ராக்கெட் ஆர்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறதுனா, ப்ராக்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணால் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை சேம் டைமில் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணுறேன். எனக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 21,600 புட்டு இப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்குது. அட்லீஸ்ட் இது ஒரு 125 பிரேக் பண்ணால் தான் நல்லா மேலே ஏறும்னு எனக்கு ப்ரிடிக்ஷன் டெக்னிக்கலி தெரியுது. அப்போ நான் லிமிட்டில் போய் 125 போனால் மார்க்கெட் ரேட்டில் கவர் ஆகிடும். நான் என்ன பண்ணணும், எஸ்எல்ல கிளிக் பண்ணி இந்த ப்ரைஸில் 125 போட்டுட்டு, அதே மாதிரி எனக்கு இங்கே ட்ரிகர் ப்ரைஸ்ன்னு காட்டுதில்ல, இதுலேயும் நான் 125ன்னு போடணும். அதுக்கப்புறமா கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் கேட்கும். ஸ்டாப் லாஸ் நான் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன், இல்லை ஒரு 15 பாயிண்ட் கொடுக்குறேன். டார்கெட் ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துட்டு நான் பை ஆர்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக இந்த 125ல் பை ஆகும். பை ஆனதுக்கு அப்புறமா 125 மைனஸ் 15 கரெக்டாக 110ல் ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி 125 + 15 140ங்கிற ரேட்டில் டார்கெட் ட்ரிகர் ஆகும். டார்கெட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். எப்போ அந்த ரேஞ்ச் வருதோ அந்த டைமில் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர் போக பேலன்ஸ் இருக்கிற ஆர்டர் அதுவே கேன்சல் பண்ணிடும். இதுதான் ப்ராக்கெட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு டெமோ போட்டு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 21,100 புட்டுன்னு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு அவுட் ஆஃப் த மணியில் இதை நான் போட்டு காட்டுறேன். ஓகே, 21,100 புட்டு. இப்போ நான் பை பண்ணணும். நான் பை பண்ணும்போது ப்ராக்கெட் ஆர்டரில் இந்த 21,100 புட்டு டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து குறைந்தது ஒரு ₹5.50 மேலே தான் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குவான்டிட்டி டிஃபால்ட்டாக இருக்கும். எனக்கு 2 லாட் வாங்கணுன்னா மட்டும்தான் நான் குவான்டிட்டியை மாற்றணும். எனக்கு ஒரு லாட் போதும். ஸோ ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுறேன். 5.50க்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்கெட் ஆர்டர் எஸ்எல்ல தான் நான் 5.50 போடணும். மார்க்கெட் ரேட்டை விட கூட ரேட்டை ரெகுலரில் லிமிட்டில் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும் மார்க்கெட் ரேட்டில். ஸோ எஸ்எல்லுங்கிறது பை அபோவ் ஆர்டர் 5.50. ட்ரிகர் ப்ரைஸ்லையும் சேம் தான். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஏன்னா மாற்றி மாற்றி போடும்போது மிஸ் பண்ணிவிடுவீங்க. சேம் ரேட்டே போட்டுக்கோங்க. ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன். டார்கெட் எனக்கு 1 பாயிண்ட் வந்தால் கூட போதும்னு சொல்லி நான் பை ஆர்டர் போடுறேன். ஓகே, டார்கெட் ப்ரைஸ் ஷுட் பி 1 to 0. ஓகே, டார்கெட் நம்ம 3 வச்சுப்போம். பை ஆர்டர் போடுறேன். சரி, 1ன்னு போடுது, பார்ப்போம், போட்டு பார்ப்போம். ஸோ இது நான் பை ஆர்டர் போடுறேன். $5.5 or 1. ஓகே, அதாவது இது என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி அந்த பாயிண்ட்குள்ளே இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த பாயிண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்டில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பை ரேட்டில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே பெண்டிங்கில் இருக்கும். ஒன்ஸ் இந்த ரேட்டு ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிற ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21,600 போட்டு 125 வந்தால் தான் அந்த ரேட்டில் ஆர்டரே ப்ளேஸ் ஆகும். பை ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற 2 ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட்னா கூப்பிடுங்க. நடுவில் கேன்சல் பண்ணக்கூடாது. நடுவில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் கவர் ஆகி கிளியர் ஆகிடும் பொசிஷன். பட் மாடிஃபை பண்ணலாம்.
இதை ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.